கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோவில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் முக்கியமாக கார்த்திக் ராஜாவோட ஃபேன் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுறீங்களா? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் மீனாட்சி வந்துட்டு ஆனந்து கால் பண்ணுறாங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அந்த சைடு நம்ம லவ்வர் பாய் ஆனந்து ரியா கூட டூயட் பாடிக்கிட்டு இருக்க, யார் ஃபோனில் அப்படின்ற மாதிரி கேட்க மீனாட்சி அப்படின்றாங்க. ஆமாம் சே, இவளுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குமோ தெரியல, கரெக்டாக நம்ம இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறப்ப மட்டும் ஃபோன் போட்டுறா சி அப்படின்னு சொல்லிட்டு என்னவா அப்படின்ற மாதிரி முகத்தை சொல்லிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு மீனாட்சி பாவம் அட்டன் பண்ணி பேசு அப்படின்றவங்க போக போக அந்த கல்யாணம்னு ஒரு ஸ்டேஜுக்கு வரவும் எந்த மாதிரி மாறுறாங்க பாருங்கள். ஏம்லை நார பயலே அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஆனந்த் அட்டன் பண்ணி என்ன மீனாட்சி அப்படின்னு கேட்க, நாளைக்கு சுமங்கலி பூஜைங்க, அத்தை உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஆனந்த் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இல்லை, நாளைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது, வீட்டில் இருக்கணும், அத்தை கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்கங்க. இங்கே பாருங்கள், எனக்கு வேலை இருக்குது அது இதுன்னு நீங்கள் வந்துட்டு சாக்கு சொல்ல முடியாது, நீங்கள் வேணால் அத்தைக்கிட்ட வேணால் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்ல, மீனாட்சி நான் தான் சொல்கிறேன்லம்மா, அந்த ஒர்க்கெல்லாம் தள்ளி போட முடியாதுமா. எப்படி அவங்க காலத்தில் தாலி கட்டுற ஒர்க்கை தள்ளி போட முடியாதான், அதனால என்னால் வர முடியாது, ப்ளீஸ் மீனாட்சி ஃபோனை வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பக்கம் ரியா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் ஆனந்த் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்காக நீங்கள் பூஜை கூட போல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பச்சக்குன்னு போய் கட்டி பிடிச்சிக்கிடுது. என்னடா நீ வேற பொசுக்குன்னு அவன் மேலே சாஞ்சிக்கிறியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனந்தும் ரியாவுக்கு தடவி கொடுத்துட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லாமல் சரியா அப்படின்ற மாதிரி. பாவம் அந்த பக்கம் மீனாட்சி பயங்கர சோகமாக ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு ரெண்டும் கல்யாணம் பண்ண போகிற குசியில் சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏழை நாரப்பையில் ஏழை வாந்தியும் பேதி இருக்கு, உங்களுக்குள்ள ஜிபி முத்து மாதிரி ஒரு கேரக்டரை வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனாட்சி என்ன பண்ணேன்னு தெரியாமல் விறுவிறுன்னு அபிராமி கிட்ட போகிறாங்க. போனதுமே என்ன லிஸ்ட்டில் எல்லாருக்கும் கால் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அத்தை எல்லாருக்குமே கால் பண்ணிட்டேன், ஆனால் அவருக்கு மட்டும் ஏதோ வேலை இருக்குது போலத்த அப்படின்னு சொல்ல, கடைசியில் என்ன தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைத்த, நாளைக்கு வந்துட்டு பூஜைக்கு வர முடியாதான், அதனால் அவரை வந்துட்டு கம்பல் பண்ண வேணாம் அத்தை அப்படின்னு சொல்ல, எங்கே அவனுக்கு ஃபோன் போட்டு கொடு அப்படின்றாங்க. அடுத்து வந்துட்டு அபிராமி ஆனந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஆனந்து, என்ன வீட்டில் வந்துட்டு ஒரு கல்யாணம் பொண்ணு இருக்கா அப்படின்றதே நீ மறந்துட்டியா? என்னமோ பேச்சுலர் பையன் மாதிரி நீ பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, வீடுன்னு ஒன்று இருக்கா, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒழுங்கா நாளைக்கு வீடு வந்து சேரு, இந்த பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நீ ஒழுங்கா வா அப்படின்னு கூப்பிட. இல்லைம்மா, அந்த ஒர்க்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணுமா, ப்ளீஸ்மா என்னால் நாளைக்கு வர முடியாது, நான் வேணா அடுத்த நாள் வர்றேனே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரானந்து என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க, என்னை டென்ஷன் ஆக்காத, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, நாளைக்கு நீ வீடு வந்து சேரு, அது எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே போட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் போட்டுரு அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஃபோனை கட் பண்ணதுமே ஆனந்துக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, ஒரு மாதிரி முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்க. என்ன ஆனந்து சொல்கிறாங்க அப்படின்னதும், நாளைக்கு அம்மா கண்டிப்பாக வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம கல்யாணம் அப்படின்ற மாதிரி ரியா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆனந்து சொல்ல, எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ரியா கேட்க, நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆனந்து சொல்கிறாரு. உன்னை நம்பி தான் ஆனந்து இருக்கேன், கண்டிப்பாக நடக்கும்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்கும், நீ எதை நினச்சி கவலைப்படாத, நான் நாளைக்கு பூஜையில் இருப்பேன், நம்ம கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரியா வந்துட்டு சந்தோஷப்பட்டு மறுபடியும் பச்சை அப்படின்னு வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இவ வேற சாஞ்சிக்கிறாளே அப்படின்னு தான் இருக்குது அது சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் கிளி மாதிரி ஒய்ஃப் இருந்தாலும் வெளியில் குரங்கு மாதிரி ஒன்று கேட்குமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு ஆனந்துக்கு பக்காவாக பொருந்துற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஏன் வந்துட்டு டைரக்டர் இப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. வேறு ஒரு ஸ்டோரியே இல்லைன்னா அந்த வீட்டில் ஒருத்தர் வந்துட்டு வேறு இடத்துல அஃபேர் வச்சுக்கிற மாதிரி, அதாவது இப்போ விஜய் நடித்தார்ல, இப்போ ஒரு சென்டிமெண்டல் மூவி கூட நடித்தாரே, அந்த மூவியை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, இந்த ரியா கேரக்டர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.